பரபரப்பான அரசியல் சூழலுக்கு இடையே இன்று கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை. முழு உரையை ஆளுநர் வாசிப்பாரா என எதிர்பார்ப்பு. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக பேரவையில் விவாதிக்க கோரி அதிமுக கவன ஈர்ப்பு நோட்டீஸ். விசிக சார்பிலும் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. சிந்துவெளி எழுத்து வடிவம் குறித்து விளக்கினால் 8.5 கோடி ரூபாய் பரிசு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழை தவிர்த்துவிட்டு இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை எழுத முடியாது எனவும் பெருமிதம். திமுகவின் வெளிச்சத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை. புதிதாக தேர்வான மாநில செயலாளர் சண்முகம் கருத்து. சென்னை மாநகர பேருந்துகளில் ஸ்மார்ட் கார்டு திட்டம் இன்று முதல் அறிமுகம். மின்சார ரயில்களிலும் இந்த வசதியை நீட்டிப்பது குறித்து தமிழ்நாடு அரசு ஆலோசனை. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் வெளியாட்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள தடை. பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது பாய்ந்தது குண்டார். டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளின் எண்ணிக்கை குறைக்கப்படவில்லை. தவறான தகவலை பரப்ப வேண்டாம் என தேர்வாணையம் அறிவுறுத்தல். மதுரையில் 3 இடங்களில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டில் பங்கேற்க இன்று மாலை முதல் முன்பதிவு தொடக்கம். தகுதியான காளைகள் மற்றும் வீரர்களுக்கு மட்டுமே டோக்கன் என ஆட்சியர் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இன்று முதல் 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. தஞ்சாவூர், திருவாரூர் உள்பட 5 மாவட்டங்களில் வரும் 11ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும். உதகையில் கோலாகலமாக நடைபெற்ற தோடரின மக்களின் பாரம்பரிய திருவிழா. இளவட்டக்கல்லை தூக்கி பலத்தை காட்டிய இளைஞர்கள். சீர்காழி அருகே ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து 6 லட்சம் ரூபாய் கொள்ளை. திடீரென அலாரம் அடித்ததால் 2 லட்சம் ரூபாயை விட்டுச் சென்ற கொள்ளையர்கள். மயிலாடுதுறை அருகே இறந்ததாக கருதப்பட்டவர் உயிரோடு வந்ததால் அதிர்ச்சி. தகனம் செய்யப்பட்ட உடல் யாருடையது என காவல்துறை விசாரணை. மதகஜராஜா பட நிகழ்ச்சியில் கை நடுக்கத்துடன் பேச முடியாமல் தவித்த விஷால். ஒரு டைரக்டருக்கு அந்த கிரியேட்டிவ் பிரசன்ஸ் கொடுக்கிறது சம்திங் கிரேட். நடிகரின் நிலையை கண்டு ரசிகர்கள் அதிர்ச்சி. ஈரோடு மற்றும் திருப்பூரில் வங்கதேசத்தைச் சேர்ந்த 15 பேர் கைது. உரிய ஆவணங்களின்றி தங்கியிருந்ததால் காவல்துறை நடவடிக்கை. டெல்லிக்கான முதல் நமோ பாரத் ரயிலை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி. ஆம் ஆத்மி ஆட்சியால் டெல்லி மக்கள் பேரழிவை கண்டதாக குற்றச்சாட்டு. திருமணமாகாத ஜோடிகளுக்கு ஓயோ தங்கும் விடுதியில் இனி அனுமதி கிடையாது. திருத்தப்பட்ட புதிய விதியில் அறிவிப்பு. காசா மீது இஸ்ரேல் நடத்திய சரமாரி ஏவுகணை தாக்குதலில் 184 பேர் உயிரிழப்பு. பிணை கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் முனைப்பு காட்டவில்லை என நெத்தன்யாகு குற்றச்சாட்டு. 10 ஆண்டுகளுக்கு பிறகு பார்டர் கவாஸ்கர் கோப்பையை வென்ற ஆஸ்திரேலியா. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பை இழந்தது இந்திய கிரிக்கெட் அணி. பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் நடப்பு ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது.
தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆண்டுதோறும் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது மரபு. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. இதற்காக சபாநாயகர் அப்பாவு ஆளுநர் RN ரவியை முறைப்படி நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்த நிலையில் ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். காலை 9:30 மணியளவில் பேரவையில் ஆளுநர் உரை நிகழ்த்த உள்ளார். தொடர்ந்து பிற்பகல் நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்பட உள்ளது. இதற்கிடையே ஆளுநர் RN ரவி சட்டப்பேரவையில் தனது உரையை முழுமையாக வாசிப்பாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அதற்கு காரணம் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் கூட்டத்தில் ஆளுநர் உரையாற்றிய போது அரசு தயார் செய்த உரையில் இருந்த திராவிடம் என்ற வார்த்தையையும் சில பகுதிகளையும் விட்டுவிட்டு படித்தார். அப்போது ஆளுநர் சில பகுதிகளை விட்டுவிட்டு படித்ததற்கு எதிராக முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்தபோது அவையில் இருந்து பாதியிலேயே ஆளுநர் வெளியேறினார். தமிழ்நாடு சட்டப்பேரவை அதுவரை பார்த்திராத அந்த நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து கடந்த ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கிய போது பேரவை தொடங்கும் முன்பும் இறுதியிலும் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என கூறிய ஆளுநர் 4 நிமிடம் மட்டுமே உரையை வாசித்துவிட்டு அமர்ந்தார். இதன் காரணமாக ஆளுநர் உரையின் தமிழ் பதிப்பை சபாநாயகர் அப்பாவு முழுமையாக வாசிக்க நேர்ந்தது. இதனால் இந்த ஆண்டு ஆளுநர் உரையின் போது என்ன நடக்கும் என்ற பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது. ஏற்கனவே துணைவேந்தர்களை நியமிக்கும் விவகாரத்தில் ஆளுநர் அரசு இடையேயான மோதல் நீரு பூத்த நெருப்பாக நீடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேரில் ஆய்வு செய்த ஆளுநர் RN ரவி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இதுகுறித்து பேசுவாரா என்பதும் புதிராக உள்ளது. மேலும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது மாணவி வன்கொடுமை விவகாரத்தை கையில் எடுத்து குரல் எழுப்ப அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தயாராகியுள்ளன. இதனால் கூட்டத்தொடரில் காரசார விவாதங்களுக்கு பஞ்சம் இருக்காது என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தை சட்டப்பேரவையில் எழுப்ப அதிமுக திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதிக்க அதிமுக சார்பில் சபாநாயகரிடம் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. சிந்துவெளி எழுத்து வடிவ நாகரிகம் குறித்து விளக்கம் அளிக்கும் நபருக்கு 8.5 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் 3 நாட்கள் நடைபெறும் பன்னாட்டு கருத்தரங்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது சிந்துவெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் ஒரு வடிவியல் ஆய்வு என்னும் நூலை முதலமைச்சர் வெளியிட அமைச்சர் தங்கம் தென்னரசு பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து சர் ஜான் மார்ஷல் சிலை அமைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஆரியமும் சமஸ்கிருதமும் தான் இந்தியாவின் மூலமென சிலர் கூறியதாகவும் அதனை மாற்றியது ஜான் மார்ஷலின் ஆய்வறிக்கைதான் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். அவரது ஆய்வறிக்கை இந்திய துணை கண்டத்தின் வரலாற்றில் திருப்பு முனையை உருவாக்கி கடந்த காலம் பற்றிய புரிதலை மாற்றியமைத்ததாகவும் கூறினார். சிந்துவெளி நாகரிகத்தில் உள்ள குறியீடுகளும் தமிழ்நாட்டில் கிடைக்கும் குறியீடுகளும் 60 விழுக்காடு ஒத்துப்போவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் சிந்துவெளி நாகரிக ஆராய்ச்சியை மேற்கொள்ள தலை சிறந்த தொல்லியல் அறிஞர் ஐராவதம் மகாதேவன் பெயரில் ஆய்வு இருக்கை அமைக்க 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். கல்வெட்டு ஆய்வாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் 2 அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட 3 அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். 100 ஆண்டுகளை கடந்தும் தீர்க்கப்படாத இந்த சிந்துவெளி புதிர் பற்றி உலகெங்கும் உள்ள தொல்லியல் ஆய்வாளர்கள், பொறியியல் தமிழறிஞர்கள் மற்றும் கணினி வல்லுநர்கள் உட்பட பலரும் இன்றளவும் பெருமுயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த முயற்சிகளை ஊக்கப்படுத்துகிற வகையில சிந்துவெளி புதிருக்கான உரிய விடையை கண்டுபிடிச்சு சிந்துவெளி எழுத்து முறையை தெளிவா புரிஞ்சிக்க உதவும் வழிவகைய தொல்லியல் அறிஞர்கள் இருக்கும்படி விலை கொணரும் நபர்கள் அல்லது அமைப்புக்கு
1 மில்லியன் அமெரிக்கன் டாலர் பரிசாக வழங்கப்படும். சிந்துவெளி நாகரிகமும் தமிழ்நாட்டின் இரும்பு காலமும் சமகாலம் என்பதை அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்.